பொண்ணை பெற்றவங்க அவங்களே இறங்கி வர மாட்டாங்க. பையனை பற்றிட்டு நான் ஏன் சார் இறங்கி போனோம்? அம்மா வயிற்றில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சார், பிரசவ வார்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார். நான் வந்து செகண்ட் ஃப்ளோரில் மெடிக்கல் ஷாப்பில் இருந்தேன் சார். நர்ஸு குடுன்னு ஓடி வந்து சார், உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கான்னு சொன்னாங்க சார். இறங்கி வந்தீங்க. உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து எகிரி குச்சேன் சார். எகிரி குச்சா? ஆம்பளை புள்ளைய பற்றி நான் ஏன் சார் இறங்கி போனோம்? யோ இறங்கி போயா ஒன்னு சொல்லிட்டா. இதே சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு தங்கச்சி இந்த சிச்சுவேஷன் தான் கண்டிப்பா இறங்கி தானே போயிருப்ப. அதான் கொன்னுட்டியாடா. கொண்டனா? அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கே வரவில்லை சார் இவன். நானா? ஆமாம் சார். என்ன சொல்ற? நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டான் சார், அழுதுகிட்டே இருப்பான் சார். உன் பேர் என்னடா? பாரு நான் வெட்டியான். காலில இருந்து எவ்வளவு வேலை செய்யறா, உனக்கு போய் வெட்டியான்னு பேர் வச்சிருக்கானுங்க பாரு. நிறைய பேர் வருவானுங்க, குறிப்பா அந்த டைலர் ராஜேஷ் வருவான். ஆமா, அவன் வந்து அப்படியே சோகமா இருக்காம நடிப்பான். நம்பாத. ஏனா அவனுக்கு 50,000 ரூபாய் தரணும். குடுக்குறானா பாரு. எல்லாம் ஆவியா வந்து உன் பொண்டாட்டி மேல இறங்கி பக்கத்துல 10 ரூபான்னு சொல்றேன். என்னடா சொல்ற? இல்லடா பயமுத்துவான்டா அவனா. அப்புறம் அந்த மாவு கடை மகேந்திர வருவான். அவன் உண்மையிலேயே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான்டா. ஏன்னா அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பானா? இல்லடா அந்த 50,000 ரூபாய் அவன்கிட்ட தான் வாங்கி கொடுத்தேன்.